இந்த போராளி பொண்ணோட ஏர்பின் தவறுதலா அங்க இருக்க ஒரு பவுல்ல கீழே விழ அந்த ஏர்பின் மாயமா மறைஞ்சு மாடர்ன் உலகத்துல இருக்க ஒரு பையன் கிட்ட கிடைக்குது. சடனா அந்த இடத்துக்கு வந்த ஏர்பினை பார்த்து அந்த பையன் ஷாக் ஆகிறான். உடனே அந்த ஏர்பின் எடுத்து ஹிஸ்டரி புக்ல அந்த ஏர்பினை வச்சு தேடும் போது அப்ப சடனா ஒரு இமேஜை பார்த்து ஷாக் ஆகிறான். என்னன்னா அந்த ஏர்பின் 5000 இயர்ஸ் பழமையானதாம். எப்படி அந்த ஏர்பின் அந்த பவுல்ல வந்து இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிக்கலான்னு வாட்டர் பாட்டில் எடுக்கிறான். அப்ப சடனா அந்த வாட்டர் பாட்டில் கை தவறி அந்த பவுல்ல விழுந்து மாயமா மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்து அந்த பையன் ஷாக் ஆகிறான். அந்த வாட்டர் பாட்டில் ஃபியூச்சர்ல பாஸ்டுக்கு போக அந்த போராளி பொண்ணு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து செக் பண்ணறா. அந்த போராளி கூட இருந்த அந்த ஆளு நாம தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த கடவுள் தான் அதை கொடுத்துருக்காருன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ண அந்த பையன் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா சாப்பாட்டு பொருளையும் அந்த பவுல்ல தூக்கி போடுறான். அது பத்தாதுன்னு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த பையன் பவுல் வழியா அந்த போராளி பொண்ணுக்கு அனுப்புறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கான சாப்பாடு கிடைச்சி ஹாப்பியா இருக்கும் போது சடனா எதிரிகள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. சண்டையில அந்த போராளி பொண்ணை கத்தியால குத்திடுறாங்க. போராளி பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கிற பவுல் வழியா அந்த பையன் பார்க்க உடனே அந்த பொண்ணை குணப்படுத்த மருந்து கொண்டு வந்து அந்த பவுல் வழியா அந்த பொண்ணுக்கு கொடுக்கறான். அப்படியே அந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பேப்பர்ல எழுதி அனுப்புறான். அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத பார்த்து அந்த போராளி பொண்ணை குணப்படுத்துறாங்க. போராளி பொண்ணு குணமானதும் அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த எழுதி அந்த பவுல் வழியா அனுப்புறா. அந்த பையன் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சுட்டு குத்தி ஸ்மைலோட அங்க இருந்து போறான். அப்ப சடனா 2 திருடர்கள் வராங்க அந்த பையன் வீட்டுக்கு. அந்த பவுல திருட பார்க்கும்போது அதை அந்த பையன் பார்த்துடுறான். உடனே அந்த திருடர்களை அந்த பையன் அடிக்கும் போது அங்க இருக்க ஒரு திருடன் கத்தியால அந்த பையனை குத்த பாக்குறான். சடனா போராளி பொண்ணு இந்த விஷயத்த பார்க்க அந்த பையனை காப்பாத்த அந்த பவுல் வழியா அந்த பையன் இருக்க இடத்துக்கு வந்துடுறா. அந்த போராளி அங்க இருக்க திருடர்களை அடிச்சு ஓட விட்டு அந்த பையனை காப்பாத்துறா. இதனால அந்த பையன் அந்த பொண்ணோட கவசத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விடுறான். போராளியாக இருந்த பெண் இப்ப பேர் அழகியா மாறிவிட்டாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மூவில பிடிச்ச சீனை கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பாய்.